ஷாலோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். 2 சாமுவேல் 22:20. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை அநேக சூழ்நிலைகளில் ஆண்டவர் விசாலமான இடத்திற்கு கொண்டு வருகிறார். அவர்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகள், யுத்தம் நிறைந்த சூழ்நிலைகள், சத்துருவின் சூழ்நிலைகள், இப்படி அநேக சூழ்நிலைகளில் அவர்கள் நெருக்கப்படும் பொழுது, ஒடுக்கப்படும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சித்தத்தை அவர்கள் செய்தார்கள். ஆண்டவருடைய மனிதனாகிய தாவீதும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்பொழுது தேவன் அவரை விசாலத்தில் கொண்டு வருகிறார். அநேக சூழ்நிலையில் தேவன் அவருக்கு யாரும் செய்ய முடியாத இடங்களில் அவர் நீதியும் நியாயத்தையும் உதவியும் ஆசீர்வாதத்தையும் செய்த தேவனாய் இருக்கிறார். இப்போ வேதவசனம் சொல்லுகிறது, என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியினால், அவர் என் மேலே பிரியமாய் இருந்தார், அதனால் என்ன பண்ணார், விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தை அது மாறாத ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. தாவீதுக்கு செய்த அதே தேவன் இன்றைக்கு நமக்கும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் கர்த்தர் என் மேல் அவர் பிரியமாயிருந்தார். அப்போ கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாயிருந்தால் உங்களுக்காக அவர் எதையும் செய்வார். நீங்கள் லாசருடைய வாழ்க்கை பார்க்க, மரித்த லாசருவை அவர் எழுப்பினார். ஏனென்றால் கர்த்தர் அவர் மேலே பிரியமாயிருந்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாய் இருப்பார் என்றால் அவர் சிவந்த சமுத்திரத்தை உங்களுக்காக அவர் எடுத்து போடுவார். அவர் வானத்திலிருந்து மன்னாவை உங்களுக்கு கொடுப்பார். அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவார். அவர் உங்களுக்காக எதையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு விஷயம், கர்த்தர் என் மேலே, எங்கள் மேலே, நம்ம மேலே அவர் பிரியமாக இருக்க வேண்டும். எப்படி அவர் பிரியமாக இருப்பார் என்றால், அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கும் பொழுது அவர் நம்மை விசாலத்தில் வைப்பார் என்பதில் சந்தேகமில்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் வாசித்து தியானித்த அந்த வேத வசனத்தின் பிரகாரம் நீர் எங்கள் மேலே பிரியமாய் இருந்தால் நாங்கள் உமக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது எங்களுடைய எல்லா நிலைகளிலும் இருந்து எங்களை விடுவித்து விசாலத்தில் வைக்கிறீர் என்ற வேத வசனத்தின் பிரகாரம் எங்களை ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாய் எங்களை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.